ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3வது நாள் தேர் வந்து கோயிலுக்குள்ளே போகிற நாள். அந்த நாள் பார்த்திங்கன்னா கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்கும். நம்ம இந்த கூட்டங்களை வந்து தாண்டி இந்த கடை தெருவுகளில் தாண்டி தான் நம்ம வந்து தேர் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கடை தெருவுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கடைகள் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் தான் கேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கும் அவ்வளோ கூட்டங்கள் இருக்குங்க. அந்த கூட்டங்களை தாண்டி தான் நம்ம தேர் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இந்த எல்லா கடைகளையும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ராட்டினம் இருக்கும், ஒரு இடத்துல காரு ராட்டினம் சுற்றுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேமு. இந்த கடைகளுக்கு நடுவில் தான் நம்ம தேர் நிற்கிறாங்க. தேர் மாரியம்மன் தேர் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம அந்த கடலை கடை, அப்புறம் பலூனு, அப்புறம் அந்த குட்டி டெடிபியர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடைகள் நிறைய கடைகள் இருக்கும். ஒரு கடைகள் ஒன்று மட்டும் இருக்காது டெடிபியர் கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதே வந்து ஒரு 4-5 கடை. இதே மாதிரி இந்த ஃப்ரேம் கடை பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அதே ஒரு 4-5 ஃப்ரேம் கடை பார்த்தீங்கன்னா, டெடிபியர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. அப்புறம் இந்த குட்டி குட்டி டாய்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் டாய்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு. அந்த ரோடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கடைகளாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த வண்டிகள் நிறுத்தும் இடத்த தவிர பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி கடைகள் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பீஸாக இருக்குல்ல, அந்த பீசஸ் எல்லாம் வந்து ஒரு போட் மாதிரி மேக் பண்ணுறது. அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக் டாய்ஸ் கடைகள் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கடைகள் தான். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க. கலர்ஃபுல் சாஃப்ட் டாய்ஸ் கடை, இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் கடை, இந்த குட்டி குட்டி இந்த செப்பு சாமானங்களாக இருக்கும் கடைங்க. அப்புறம் நம்ம அந்த கோலங்கள் அச்சு போடுவோம் பார்த்தீங்களா, கோலங்கள் கடை. அப்போ நம்ம முதல்ல பழைய காலத்தில் நம்ம அந்த கைக்கு மருதாணிக்கு பதிலாக அச்சு மருதாணி மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, ரெட் கலரில், அந்த அச்சு மருதாணி கடை. அப்புறம் பீங்காயங்கள், உப்பு போடுற பீங்காயங்கள். அப்புறம் வந்து நிறைய ஜிமிக்கி கடைகள் நிறையா இருந்துச்சு. இது வந்து ஸ்பின்னர் மாதிரி ஒரு கடைகள். அப்புறம் வளையல் கடை, அப்புறம் அந்த ஹேர் பேண்ட்ஸு, வளையல்கள், அந்த எல்இடி லைட்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மேலே ஓட்டுனா கிளிட்டர் ஆகும்லங்க, அந்த மாதிரி ஜிமிக்கி கடைகள் நிறையா இருந்துச்சுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். வளையல் கடைகள், பாசி பார்த்தீங்களா, பாசி அழகாக டாலர்கள் இருக்க மாதிரி பாசி கடை, வளையல்கள், மறுபடியும் வளையல்கள். அதாவது கடைகள் வந்து ஒவ்வொரு கடைகள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குங்க. ஒரு கடை இப்போ வளையல் கடையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 கடை அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்புறம் குழந்தை விளையாடுறதுக்கு அந்த கல்லில் செப்பு சாமானங்கள் இருக்கிற மாதிரி. நம்ம மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சூளத்துக்கு பாதி வரைக்கும் உப்பு போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம வாய் சும்மா இருக்குங்களா, போய் கடையில் போய் இந்த மசால் கல்லை வாங்கிட்டுங்க. அப்புறம் மசால் கல்லை எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா புதினா சட்னியில் முக்கி தருவாங்க. அந்த முறுக்குலேயும் மேலே இந்த வெங்காயம், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு தருவாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பாப்பா பையன் எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஒரு மெஸ்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திடல்கிட்ட ஒரு மெஸ் இருக்குங்க. அந்த மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால் போனவனே பருப்பு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்காட்டி அடுத்து வந்து இப்போ நம்ம சிலிண்டரில் தட்டுப்பாடாக இருக்காங்காட்டி தோசை ஐட்டம்லாம் இல்லை, ஆப்பம் ஐட்டம் வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு சந்தைகை வாங்கிட்டு அப்புறம் சந்தைகை பருப்பு சாப்பாடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஆப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் முட்டை ஆப்பமும் பாப்பா வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு தேர் பார்க்கறதுனால எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி. குழந்தைகளுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் ஒரே ஹாப்பியாக தான் இருக்குங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் தேர் பார்க்க போயிட்டா லேட் ஆயிரும். அதனால எப்படி இருந்தாலும் கடையில் வாங்கி தருவாங்க அப்படின்ட்டு. வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், see you.